சிந்தலை இன்று யோகா தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மதுரையில் எப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க? அதாவது மதுரையில் கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்டோர் இந்த யோகா பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பள்ளி மாணவர்கள் ஆரம்பித்து வயது முதிர்ந்தோர் வரை அனைவரும் இந்த யோகா பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது யோகாவில் மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்துவதற்கான ஒரு பயிற்சியாக இது இருக்கிறது. சர்வதேச அளவில் 2ஆம் ஆண்டாக நடைபெறும் இந்த யோகா பயிற்சியில் மதுரையில் அறிவு திருக்கோயில், தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சேர்ந்து, நேரு யுவகேந்திரா உள்ளிட்ட அமைப்புகள் சேர்ந்து இந்த யோகா பயிற்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த யோகாவிலே பயிற்சி பெற்று, அதாவது யோகாவினால் கிட்டத்தட்ட உலகினுடைய தட்பவெப்பத்தை மாற்ற முடியும் என்று பிரதமர் மோடி சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த யோகா பயிற்சியில் மதுரை மாவட்ட ஆட்சியர் வீரராகவரா உள்ளிட்ட அனைவரும் இந்த யோகா பயிற்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நீங்கள் தற்போது நேரடியாகவே பார்க்கலாம். திவ்யா. செந்தலை பெருமாள், அரசு ஊழியர்கள் விருப்பத்தின் பேரில் பங்கேற்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாணவர்கள், இந்த அரசு ஊழியர்கள் தவிர வேறு எந்தெந்த அமைப்புகள்லாம் இந்த யோகா நிகழ்ச்சியில கலந்திருக்காங்க? பொதுவாக இந்த யோகா நிகழ்ச்சியை பொறுத்தவரை இதில் வயது வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் கலந்து கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கும் பட்சத்தில் அரசு ஊழியர்களும் கலந்து கொள்ளலாம் என்ற ஒரு விருப்பத்தின் பேர் கலந்து கொள்ளலாம் என்ற அறிவிக்கை வந்திருக்கிறது. தற்போது இங்கேயே பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட அரசு ஊழியர்கள், மாவட்ட ஆட்சியர் தற்போது அந்த பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அதேபோல் அரசு ஊழியர்கள் மட்டுமல்லாமல் தனியார் ஊழியர்களும் அனைவரும் வந்து இந்த யோகா பயிற்சியை மேம்படுத்த வேண்டும். நமது இந்திய நாட்டின் மிகப்பெரிய ஒரு சொத்தாக, ஒரு முக்கியமான ஒரு வரமாக இந்த யோகா பயிற்சியை நம் முன்னோர்கள் விட்டுச் சென்றிருக்கிறார்கள். இந்த யோகாவை அனைவரும் சிறுவர்கள் பெரியவர்கள் வரை விருப்பத்தின் பேரில் அவர்கள் வந்து தொடர்ந்து இந்த யோகா பயிற்சியை செய்ய முடியும். அதாவது நாம் நம்மை அறிந்து கொள்வதற்காகவும், மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்துவதற்காகவும், பிறரை அறிந்து கொள்வதற்காகவும், இந்த உலகத்தை புரிந்து கொள்வதற்காகவும் இந்த யோகா பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் மோடி வலியுறுத்தியிருக்கிறார். அதன் அடிப்படையில் அனைவரும் இந்த யோகா பயிற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று இந்தியாவில் உள்ள இந்த யோகா பயிற்சி இந்த உலக அளவில் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு ஏற்பட்டிருக்கிறது என்றால் அது நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக இருக்கிறது. தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் சிறுவர்கள் பள்ளி, அதாவது இசை வடிவிலான யோகா, நடன வடிவிலான யோகா என்று பல்வேறு வகையான யோகாக்களை இங்கே மதுரையில் நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இதில் 600க்கும் மேற்பட்டோர் இந்த யோகா பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மும்தாஜ்.